ஃப்ரெண்ட்ஸ், this is Arun again. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிங் பேசிக்ஸ். ஸ்ட்ரிங்னா என்ன, எதுக்காக ஸ்ட்ரிங்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஸ்ட்ரிங்ஸ் ஒன்றும் நம்ம புதுசு இல்லைங்க. ஃபர்ஸ்ட் அலோவல் எழுதணும்ல, அப்போ டபுள் கோட்ஸ் போட்டோம் தெரியுமா, அதான் வந்து ஸ்ட்ரிங் நமக்கு. ஓகே, ஸோ தி சேம் திங் வி ஹவ் சீன் இட் மல்டிபிள் பிளேசஸ் லைக் வேரியபிள்ஸ் அதெல்லாம். ஓகே, இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மல்டி அசைன்மெண்ட் பார்த்தோம்ல, அதில் ஆரஞ்சஸ் பார்த்தோம். ஓகே, லெட்ஸ் கோ பேக் அண்ட் செக் த வேல்யூஸ். Okay, multi assignment, it could be single quotes or double quotes, it doesn't matter, but it has to be uniform. When we do it, when we run it, it will have the same output, effective output. Okay, so control shift 10. Okay, so இது பண்ண ஆரம்பிச்சா control shift F10. Okay, so பண்ணா it will run it. Okay, so now we have seen the basics. I mean, not seen, like we know that what a string is. அது வந்து ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். So anything which is a sequence of character enclosed between double quotes. ஓகேங்களா, ரெண்டு டபுள் கோட்ஸ்க்கு நடுவில் என்க்ளோஸ் ஆகிருக்கு எதுனாலும் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இட் குட் பி டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் ஆர் இட் குட் பி ட்ரிபிள் கோட்ஸ். ஓகே, ட்ரிபிள் கோட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஹாவ் மல்டி லைன் ஸ்டஃப். ஓகே, ஸோ ஆரஞ்சஸ் ஆர் ஆரஞ்ச் இன் கலர் அப்படின்னு போடலாம். ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா, ஸோ இட் பிரிண்ட் அகைன் முடிக்கும் போது ட்ரிபிள் கோட்டில் முடிக்கணும். மல்டி லைனா ட்ரிபிள் கோட். ஓகேங்களா, ஓகே, ஸோ வென் வி ஹாவ் தட் அண்ட் டூ அ கண்ட்ரோல் ஷிஃப்ட் எக்ஸ், லெட்ஸ் ரிமூவ் தி ஸ்டஃப். எனக்கு தேவையில்லாதெல்லாம் வேணால் ஒரு print x மட்டும் போடுவோம். ஓகே, when we run it, see it comes in the same format what I have given. Okay, there is no change. Okay, oranges are in orange color. ஓகேங்களா, so though it looks very stupid, but that's the output. Okay, so அதை வச்சிட்டோம். ஸோ இப்போ ஆரஞ்சஸ் மல்டிலைன் இது முடிச்சிட்டோமா. மல்டிலைனில் வந்து it could be even triple single quotes இருக்கலாம். ஓகே, டபுள் கோட்ஸ் மாதிரி சிங்கிள் கோட்ஸ் ட்ரிபிள் கோட்ஸ் இருக்கலாம். the same story. Control shift F10, you will get it. Okay, so there is no difference. So essentially what we have learned is like a double quote, single quotes எது வேணா யூஸ் பண்ணலாம், ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணால் மல்டிலைன் போடலாம். இது மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வில் கோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஸ்ட்ரிங் லைக் அண்ட் லிஸ்ட். ஓகே, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை வச்சுருக்க மாதிரி. இப்போ ஹலோ வேர்ல்டு நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். வென் வி டைப் இட், இட் இஸ் லைக் அ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ ஹலோ வேர்ல்டு வரைக்கும் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் ஒன்று 0 ஆரம்பிக்கும், லாஸ்ட் லென்த் வரைக்கும் போவோம். ஓகே, இது உண்மையிலே இப்படி தான் போகுதா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஓகே, வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் டூ அ ஸ்மால் ஃபார் லூப் டு அச்சீவ் தட். ஸோ இப்போதைக்கு நமக்கு உங்களுக்கு ஃபார் லூப் தெரியாது, ஐ நோ தட், பட் ஸ்டில் வாட்ச் இட் வாட் ஐ டூ. ஓகே, வில் கவர் த லூப்பிங் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஓகே, ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, வில் கவர் தட் எனி ஹவ். ஸோ திஸ் இஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் ஸ்ட்ரிங் இஸ் அ அரே. ஓகே, விச் இஸ் லைக் எ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்றது. இப்போ எக்ஸ் ஆஃப் let's say first h மட்டும் வேணும்னு வச்சுங்களேன். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் 0 1 2 3 என்ன நம்பர் வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஓகே, 3 4 5 6 ஸ்பேஸ் ஆல்சோ கவுண்டட். ஸ்பேஸும் வந்து கேரக்டராக கவுண்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு கவுண்டராக எடுத்துங்க. எடுத்துகிட்டு லெட்ஸ் கோ அண்ட் செக் இட் அவுட் ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ். எந்த கேரக்டர் எடுக்கலாம் நமக்கு தெரிஞ்சது. லெட்ஸே 0 எடுத்து போவோம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் F10, ஹெச் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு வந்துடுச்சு. ஸோ லெட்ஸ் ட்ரை சம்திங் எல்ஸ் as well. ஓகே, 10ன்னு போடுறோம். ஸோ 10ன்னு போட்டால் என்ன வரும்? ஓகே, எல் HELLO அப்படி அந்த நம்பரை கவுண்ட் பண்ணிங்க. எல் வந்துடுச்சு. ஓகே, இந்த செகண்ட் வேர்ல்டோட எல் அது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஹெலோவோடது கிடையாது, வேர்ல்டுக்கு வர எல். ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் F10, we done it. ஸோ இதே அப்போ சொன்ன மாதிரி ஃபார் லூப்பில் போட்டு காட்டுறேன் நான். ஃபார் இன்னுன்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு வேரியபிள் ஏன்னு வச்சுக்கேன். ஏ இன் எக்ஸ், எக்ஸ்ன்றதா மை ஸ்ட்ரிங். ஓகே, so print a. So அதை எடுத்து I am keeping everything in one character. When I run it, I get the hello world printed one by one. Okay, the full characters are printed. Okay, this is how we do with the looping style. Okay, so it automatically iterates and prints it. See, if you see that hello world is completely there and it prints the stuff. Okay, so this we have done it. Okay, so next step, let's go there. Okay, so இப்போ hello world போட்டாச்சு, then what else we do it, like let's say slice பண்ணி பார்ப்போம். Okay, there is something called slicing. Okay, so length ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி len பார்த்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் len of a அப்படின்னு கொடுத்தோம்னா it will tell me len of xன்னு கொடுத்தோன்னா what is the length of the string, it will get it. See, I got 13. அதனால தான் x of 10 போட்டேன். 10th கேரக்டர்னோ அந்த கேரக்டர் வந்துச்சு. So the total count is 13, including the space. That is the important thing. Don't skip the space. That is also counted as a character. Okay. So when you print it, it gets the output done. Okay. So let's move on with the slicing stuff. Okay.
லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு ஸ்லைஸ். ஸ்லைஸ் இஸ் நத்திங் பட் சாப்பிங். சாப் பண்ணி எடுக்கிற மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிட் பை பிட்டா துண்டு துண்டாக வெட்டணுன்றது தான் ஸ்லைஸ்ன்றது. ஓகே, எனக்கு பிரெட் ஸ்லைஸ் தாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ரேட் இருக்குது, அதையும் பார்த்துருவோம் நம்ம ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து நானே ஒரு ஹலோ ஃப்ரம் த வேர்ல்டுன்னு போட்டிருக்கேன். தி இருக்கான்னு செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் வச்சுக்கேன். தி இன் எக்ஸ் அப்படின்னு போட்டோன்னா நீங்கள் லூப்லாம் போட்டு கஷ்டம்லாம் பட தேவையில்ல. இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லிடும், அவ்வளோதான். இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லிடும். ஸோ ஜாலியாக முடிச்சிடலாம். இதுதான் வந்து பைத்தானோட ஸ்பெஷாலிட்டி. வேறு எல்லா லாங்குவேஜ்லையும் நீங்கள் ஒரு லூப் எழுதி கம்பேரிசன் போட்டு கஷ்டப்பட்டுருக்கணும். இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம்னா வேறு ஏதாவது கேரக்டர் கொடுத்து பார்ப்போம். கேரக்டரில் இருக்கான்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கான்னு பார்ப்போம். லைக் வந்து F10 கண்ட்ரோல் F10 ஃபால்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஏன்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஹலோ ஃப்ரம் த வேர்ல்டு தான் இருந்துச்சு, அதில் லைக்கே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்துருச்சு. ஸோ திஸ் ஹவ் யூ கேன் யூஸ் த இன் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இஸ் இட் இன் தேர் அப்படின்னு நம்ம கேட்போம் இங்கிலீஷில். அதே மாதிரி இஸ் இன் த ஸ்ட்ரிங் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லும், இல்லை நோ சொல்லும், வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ இது முடிஞ்சு. ஸோ we have done the operators part. Okay, let's go back to the stuff. ஓகே, ஸோ எக்ஸ் உள்ளே வச்சுட்டு எக்ஸில் போயிட்டு ஸோ வாட் வி ஹவ் டு டூ இஸ் லைக் இப்போ வந்து அரே இண்டெக்ஸ் கொடுத்துருப்பீங்களா, அதே தான். பட் இதில் என்ன வந்து எதுலேருந்து எது வேணும் அப்படின்னு, எனக்கு 3வது துண்டுலேருந்து 5வது துண்டு வேணும் அப்படின்னா, துண்டுனா தோலில் போடுற துண்டு இல்லைங்க, ஸ்லைசிங் சின்ன சின்ன இருக்கலாம், பிரெட் ஸ்லைஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஓகே, எனக்கு 2லேருந்து 5 வரைக்கும் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். இஃப் ஐ ரன் இட் I'll get it. Control Shift N LLO. ஸோ ஹெச் போயிடுச்சு, 2வது கேரக்டர் LLO. ஓகே, அது வரைக்கும் வந்துடுச்சு. ஓகே, ELLO. ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க, ஓக்கு அடுத்து கம்மா வரல. ஸோ இட் வில் ஸ்டாப் 1 கேரக்டர் பிஃபோர் 5. ஓகே, உங்களுக்கு 5 கேரக்டர் வேணால் அங்கே 6 கொடுக்கணும். ரிமெம்பர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அங்கே தான் நிறைய பேர் குழம்பிடுவாங்க. ஸோ இப்போ முதல்லேருந்து எல்லாமே வேணால் வந்து 0லேருந்து இது கொடுத்துட்டோன்னா போதும். அதாவது தூக்கி விட்டோன்னா HELLO. ஓகே, அந்த மாதிரி 5 கேரக்டர் எடுத்து கொடுத்துரும். இப்போ நான் 2மே கொடுக்காம கொடுக்குறேன், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்போ 2லேருந்து பின்னாடி ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் செகண்ட் அண்ட் வில் கிவ் டில் எண்ட், அந்த மாதிரி கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் 2 தான். ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அவுட்புட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் ஹேவ் அ லிட்டில் பிட் ஆஃப் ட்விஸ்டட் ஸ்டஃப். ஓகேங்களா? கொஞ்சம் ட்விஸ்டட் ஸ்டஃப் பண்ணுவோம். ஸோ என்ன ட்விஸ்டட் ஸ்டஃப் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் நான். ஸோ லெட்ஸ் ஹேவ் த ஹலோ வேர்ல்ட். ரிவர்ஸ்லேருந்து நான் பிரிண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? DLROW இப்படி பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா வந்து அதுக்கும் ஸ்லைசிங்லேயே பண்ணலாம். நீங்கள் லூப்லாம் எழுத தேவையில்லை, மற்றதெல்லாம் லூப் எழுதணும். ஸோ என்ன பண்ணணும், -1 கொடுத்துடணும், ஆர் -5 எந்த இடத்துல வேணுன்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எது வரைக்கும் வேணுன்றது. ஸோ ரிவர்ஸ் அதே தான். ஓகே, ஸோ வென் யூ டூ இட் 1 2 3 4 5 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அங்கேருந்து -2 வரைக்கும். ஸோ அங்கேருந்து 2 இது சப்ராக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் அவுட்புட் என்னன்னு. ஓகே, ஓகே, இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் வருது. ஓகே, ஸோ வென் யூ டூ இட் WORL. ஓகே, ஸோ அங்கேருந்து 2 -2 எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிவர்ஸ் ஸ்லைசிங். ஸ்லைசிங்கோட ரிவர்ஸ் இது. இதுவும் ஸ்லைசிங் தான், ஸ்லைசிங்கோட ரிவர்ஸ். ஓகே, இதில் இன்னொரு விஷயம் பண்ணுவோம் நம்ம, x(x.upper) அப்படின்னு. ஓகேங்களா? இது பண்ணிட்டோன்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, இட் வில் கன்வெர்ட் தட் இன்டு அப்பர் கேஸ். ஹலோ வேர்ல்டு ஃபுல்லாக பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அப்பர் கேஸாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி டாட் லோவர். ஓகே, ரன் பண்ணால் எல்லாமே லோவர் கேஸாக மாறிடுச்சு. ஸோ வாட் எவர் யூ ஹேவ் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கன்வெர்ட் இன்டு த ஸ்டஃப். ஓகே, ஸோ திஸ் இஸ் another interesting stuff which we can do it. ஸோ சொல்லி டயர்டாச்சு. மற்ற லாங்குவேஜில் தான் கஷ்டம், பைத்தானில் செம்ம ஈஸி. ஓகே, ஸோ இதை பண்ணி வச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரிப்புன்னு ஒன்று இருக்குது. ஸ்ட்ரிப்னா என்னன்னா வந்து ரிமூவ் பண்ணுறது. இப்போ அந்த ஹலோ வேர்ல்டுக்கு அப்புறம் 3 ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை தூக்கி விடணும்னு நான் நினைக்கிறேன்னா ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும், எஸ்பெஷலி வென் யூ ஆர் ரைட்டிங் இமெயில் வேலிடேஷன்ஸ்லாம். ஓகேங்களா? ஸ்ட்ரிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், ரிமெம்பர் தட். ஓகே, ஸ்ட்ரிப் வில் ஸ்ட்ரிப் அவுட் ஆல் த என்ன சொல்ல unnecessary spaces. ஓகே, ஸோ அதான் ஸ்ட்ரிப் பண்ண போகுது. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ பேக் அகெயின். ஓகே, பழைய கொடுத்த போது ஸ்ட்ரிப்பு முடிச்சாச்சு. ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கடைசியில் இல்லை. ஸோ ஸ்ட்ரிப் முடிச்சதுக்கப்புறம் வேறு என்ன பார்க்க வேண்டியது இருக்குது, ஜஸ்ட் திங்கிங். இல்லைங்களா? ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் வந்தோன்னா இது மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் இருக்குங்க, எல்லாமே நேம் பார்த்தோம்.
ரீப்ளேஸ்னா ஒன்று இன்னொன்று வச்சு சப்போர்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்சுக்கு பதில் எனக்கு ஏதாவது வேறு லெட்டர் போடணும்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்க. லெட்ஸே அதுக்கு பதில் ஒய் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு Ctrl+Shift F10 போட்டோன்னா ஓகே. ஸோ இல் கெட் லைக் எல்லோ வேர்ல்டு ஓகே. ஹலோ வேர்ல்டுக்கு பதில் எல்லோ வேர்ல்டு அப்படின்னு வந்து ஓகே. திஸ் இஸ் ஒன் ஸ்டெப் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் ஊர்பட்ட மெத்தட்ஸ் இருக்குங்க, சின்ன சின்ன மெத்தட்ஸாக. இதெல்லாம் ரொம்ப காமனான மெத்தட்ஸ். வாட் எவர் ஐ ஷோன் இட், ஸ்டில் யூ ஹேவ் லாட் மோர் மெத்தட்ஸ் விச் கேன் பிளே. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பிளிட் வந்து எதை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ ஸ்பிளிட் பேஸ்ட் ஆன் ஸ்பேஸ் ஆர் ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்து ஸ்பிளிட் பண்ணலாம். ஸோ இந்த கேஸில் வந்து கமா வச்சு ஸ்பிளிட் பண்ணலாம். இந்த ஹலோ கமாக்கும் வேர்ல்டுக்கு நடுவில் கமா போட்டிருக்கலாம், அதை வச்சு ஸ்பிளிட் பண்ணலாம். இந்த கேரக்டர் வந்தோடனே ரெண்டாக உடச்சிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இல் ஸ்பிளிட் இட் அண்ட் புட் இட் இன்டு an அரே. ஓகே. ஒரு அரேவாக எடுத்து போட்டு உங்களுக்கு கையில் கொடுத்துரும். ஓகே. ஸோ தட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் ஸ்பிளிட். இது எதுக்கு நான் வந்து இப்போ இமெயில் ஐடி வந்து ஸ்பிளிட் பண்ண வச்சுக்கலாம். யூசர் நேம் @gmail.com இருக்குன்னா அந்த யூசர் ஐடி மட்டும் எடுக்கணும் அப்படின்னா வந்து அட்டை வச்சு ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் த யூசர் நேம். அப்புறம் வந்து @gmail வந்து நீங்கள் என்ன பண்ணுமோ எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ தென் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஓகே. ஸோ லெட்ஸ் ஹாவ் 2 வேரியபிள்ஸ் A and B. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணனா கன்கார்டினேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இட் வில் கன்கார்டினேட் அண்ட் இட் வில் பிரிண்ட். ஓகே. விச் இஸ் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுவோம். Ctrl+Shift F10. ஸோ ஸ்பேஸ் வேணும்னா ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்டு கொடுத்தோம்னா வில் கெட் தட் வேல்யூ. ஓகே. திஸ் இஸ் அ கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன். டிபிக்கலாக ஸ்ட்ரிங் கேட்னு யூஸ் பண்ணுவாங்க அதர் லாங்குவேஜஸில். இங்கே அப்படிலாம் இல்லை. நமக்கு தெரிஞ்ச மேத்தமெட்டிக்கல் ப்ளஸ் ஆப்ரேஷனே இருந்தாலும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இருக்குது. பட் அது எல்லா மெத்தடும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதில் இருக்க மெத்தட்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு. அண்ட் இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் விச் யூ கேன் கோ இஸ் லைக் கோ அண்ட் செக் ஃபார் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஸோ இட் வில் கிவ் லாட் ஆஃப் இன்புட்ஸ் ஃபார் யூ. அதை வச்சு ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் ஸ்பெண்ட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க. ட்ரை டு பிரிண்ட் எவ்ரி திங். ஓகே. இன் திஸ் கேஸ். ஓகே. ஸோ அது பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ட்ரிங்ஸ் பெட்டர். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரிங் நல்லா புரிஞ்சிருக்கும். இட்ஸ் லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ், starts with the 0 index and ends with the length of whatever string is and dot length. அப்புறம் escape charactersனா என்னன்னு பாருங்க. That is one important thing which you should go and look at it. So escape charactersனா என்ன மீன் பண்ணுது, what it is அப்படின்றது ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து தென் த லாஸ்ட் டாபிக் வந்து போதும், இன்னைக்கு இவ்வளோ போதும். ஓகே. ஸோ தென் வில் கோ அபவுட் அண்ட் லேர்ன் த நியூ டாபிக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் என்ன போகிறோம் நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். Okay, this is where the real programming starts. Thank you, friends. Bye-bye.